குழந்தைகளை வைத்துக் கொண்டு ஒரு குடும்பத்தை நடத்துவது அந்த காலத்திலும் கூட மிகவும் சிரமமான காரியம். எனவே என் தந்தை அதற்கு மேலாக தைக்கக்கூடிய வேலை, டெய்லர் என்று சொல்லக்கூடிய அந்த தையல் வேலையையும் தெரிந்து வைத்திருந்த காரணத்தினால் அக்கம் பக்கத்தில் இருந்தவர்களிடமிருந்து அந்த துணிகளை வாங்கி அவர் தைத்து அதன் மூலமாக சற்று அதிகமான வருவாயை ஈட்டி எங்களை எல்லாம் படிக்க வைத்தார். நான் தான் மூத்த பிள்ளை. நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய புத்தகம் 6ஆம் வகுப்பு படித்து முடித்து நான் தேர்வு எழுதிய பிறகும் அப்படியே ஒரு பக்கம் கூட கிழியாமல் எந்த கிறுக்களும் இல்லாமல் அந்த புத்தகம் புதுசாக இருக்கும். அதை அப்படியே என்னுடைய தம்பியிடமோ தங்கையிடமோ நான் வழங்கி விடுவேன். இப்படித்தான் எங்கள் குடும்பத்திலே ஒவ்வொருவரும் ஒரே நூலை வைத்து படித்தார்கள். இது என்னுடைய தந்தை எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம் என்று அவர் சொல்கிறார். இன்னொரு இடத்திலே அவர் பதிவு செய்கிறார் பாருங்கள். அவர் கல்லூரிக்கு செல்லுகின்ற பொழுது அங்க இருக்க பேருந்துக்கு சென்று பேருந்தில் ஏறி அவர் கல்லூரிக்கு செல்ல வேண்டும். அப்பொழுது அந்த பேருந்து கட்டணம், டிக்கெட் என்று சொல்லக்கூடிய பேருந்து கட்டணம் 6 பைசா அல்லது 7 பைசாவாக இருக்கும். நீங்கள் 10 பைசாவை கொடுத்தீர்கள் என்று சொன்னால் அந்த நடத்துனர் மீதி 2-3 பைசாவை சில நேரம் கொடுப்பார், சில நேரம் கொடுக்காமலே விட்டு விடுவார். அதை வாங்காமலே நாம் இறங்கி போய்விடுவோம். அது நமக்கு நட்டம். எனவே இந்த விஷயத்தை அறிந்து கொண்ட மயில்சாமி அண்ணாதுரை தன்னுடைய சக நண்பர்கள் அந்த பேருந்திலே பயணம் செய்கின்ற நண்பர்களிடம் சென்று, ஐயா நாம் ஒன்று செய்வோம் என்று சொல்லி முன்கூட்டியே அவர் சென்று விடுவாராம் அந்த பேருந்து நிறுத்தத்திற்கு. அந்த 5-6 நண்பர்களிடம் இவரே 5 பைசா 7 பைசா 6 பைசா என்று கணக்கிட்டு வாங்கி அதற்கான தொகையை வாங்கி அந்த மொத்த காசையும் வைத்து டிக்கெட் எடுக்கின்ற பொழுது இந்த 1 பைசா 2 பைசா மிஞ்சுகிறது அல்லவா, அந்த 1 பைசா 2 பைசா இவருடைய பயண கட்டத்திற்கு அது வந்துவிடும். ஆகவே ஒரு 5-6 நண்பர்களுக்கு இவர் வசூலித்து அந்த பயணச்சீட்டை வாங்குகின்ற பொழுது இவருடைய பயண கட்டணம் சீட்டு என்பது இலவசமாகவே கிடைத்து விடுமா. இது ஒரு புதுமையான முறையை நான் கையாண்டேன். இதனால் யாருக்கும் நட்டமில்லை, என்னுடைய நண்பர்களுக்கும் நட்டமில்லை, எனக்கும் லாபம், அந்த நடத்துனருக்கும் ஒன்றும் நட்டமில்லை. இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நான் கையாண்டேன் அந்த நாட்களிலே என்று அவர் பதிவு செய்கிறார். அவர் மேலும் பதிவு செய்கிறார் பாருங்கள். இந்த என்னுடைய திட்டமானது, அதாவது தமிழில் 2 வார்த்தைகள் இருக்கின்றன. ஒன்று கஞ்சத்தனம், இன்னொன்று சிக்கனம். ஆங்கிலத்திலே சொல்வது என்றால் த மிசரிலினஸ் அண்ட் ஆஸ்டெரிட்டி மெஷர். அதில் 2க்கும் வித்தியாசம் இருக்கிறது. எதற்கு செலவு செய்ய வேண்டுமோ அதை கூட செலவு செய்யாமல் அதனால் வருகின்ற பலன் கூட எனக்கு தேவையில்லை என்று அதை ஒதுக்கி வைத்துவிட்டு காசை செலவு செய்யாமல் ஒருவன் இருந்தால் அவன் கஞ்சத்தனம் செய்கிறான் என்று பொருள். ஆனால் செலவு செய்ய வேண்டிய விஷயத்திற்கு எவ்வளவு தேவையோ அதை செலவு செய்துவிட்டு செலவு செய்ய தேவையில்லாத விஷயங்களுக்கு செலவு செய்வதிலிருந்து தவிர்க்கிறான் என்று சொன்னால் அவன் கஞ்சன் என்று பொருள் அல்ல, அவன் சிக்கனத்தை கடைபிடிக்கிறான் என்று பொருள். இந்த வீட்டிற்கும் அவருடைய வீட்டிற்கும் சரி, இந்த நாட்டிற்கும் சரி அந்த சிக்கனம் தேவைப்படுகிறது என்பதை சிறு வயதிலே உணர்ந்தவர் தான் நம்முடைய மயில்சாமி அண்ணாதுரை. அவருடைய அந்த சிக்கனம் பார்க்கின்ற தன்மைதான் அந்த இஸ்ரோவிலே சேர்ந்து படிப்படியாக முன்னேறி 3000 விஞ்ஞானிகளை கொண்ட அந்த இஸ்ரோ என்ற அந்த மாபெரும் அந்த விஞ்ஞான கூடத்திற்கு தலைமை பொறுப்பை ஏற்று இயக்குனர் என்கின்ற பொறுப்பிலே அவர் வந்ததற்கு பிறகு இது போன்ற திட்டங்களை, அது சந்திரயானாக இருக்கலாம், மங்கள்யானாக இருக்கலாம், இன்னும் எத்தனையோ ராக்கெட்டுகள், PSLV வரிசை ராக்கெட்டுகள், SLV வரிசை ராக்கெட்டுகள் என்று நிறைய செயற்கைக்கோள்களை அவர்கள் தயாரித்து இருக்கிறார்கள். அப்படி அவற்றை தயாரிக்கின்ற பொழுது ஆகக்கூடிய செலவு என்பது மிக குறைந்த செலவாக இருக்கிறது. உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அவர் மங்கள்யானை ஏவுகின்ற பொழுது அதே காலகட்டத்திலே நம்முடைய செவ்வாய் கிரகத்திற்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நாசா ஒரு செயற்கைக்கோளை தயாரித்து அனுப்பியதாம். அதற்கு மேவன் என்று பெயர். அதை தயாரித்து அது அனுப்பியதாம். நம்முடைய மங்கள்யானுக்கு நம்முடைய அண்ணாதுரையும் அவருடைய குழுவினரும் சேர்ந்து செலவழித்தது 450 கோடி ரூபாய். 450 கோடி ரூபாய் செலவிலே மங்கள்யான் தயாரிக்கப்பட்டு செவ்வாயை நோக்கி பறந்து சென்றது. அதே காலகட்டத்திலே செவ்வாய்க்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நாசா தயாரித்த அந்த மேவன் என்கின்ற அந்த விண்கலம் இருக்கிறதே, அதற்கு
10 மடங்கு அதிகமாக இந்திய ரூபாயில் 4500 கோடி ரூபாய் செலவு செய்திருக்கிறது நாசா. 10 மடங்கு அதிகமாக செலவு செய்த நாசா எங்கே? 10 மடங்கு குறைவாக செலவு செய்திருக்கக்கூடிய இஸ்ரோவின் டைரக்டராக இருக்கக்கூடிய நம்முடைய மயில்சாமி அண்ணாதுரை எங்கே? அவருடைய இந்த திட்டம் தான், அந்த சிக்கனமான திட்டத்தான் இன்றைக்கு இஸ்ரோவை உலக அரங்கில் ஒரு தலை சிறந்த விண்வெளி தளமாக இன்றைக்கு மாற்றி காட்டி இருக்கிறது. ஒரே ராக்கெட் மூலமாக 104 செயற்கைக்கோள்களை இஸ்ரோ அனுப்பி இருக்கிறது. அதில் 90 செயற்கைக்கோள்கள் அமெரிக்காவிலே தயாரிக்கப்பட்டது. அதாவது அமெரிக்காக்காரர்கள் அவர்கள் தயார் செய்து அவர்கள் ஏவ முடியாமல் அதற்கு செலவு நிறைய ஆகிறது என்று சொல்லி அவர்கள் இந்தியாவிடம் தந்து இஸ்ரோவிடம் தந்து ஏவ சொல்கிறார்கள். இன்றைக்கு இஸ்ரோ எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால், உலகத்திலேயே மிக குறைந்த விலையில் செயற்கைக்கோள்களை தயாரித்து ஏவி அதை வெற்றிகரமாக ஏவுவதற்கு பயிற்சி பெற்றிருக்கக்கூடிய தலை சிறந்த நிறுவனமாக இருக்கிறது என்று சொன்னால் அது இஸ்ரோ. அந்த வளர்ச்சிக்கு தன்னாலான மிகப்பெரிய பங்கை ஆற்றி இன்றைக்கு அமர்ந்திருக்கக்கூடியவர் தான் நம்முடைய மயில்சாமி அண்ணாதுரை. அப்படிப்பட்ட பெருமகனாருக்கு இன்றைக்கு நீங்கள் விருது வழங்கி இருக்கிறீர்கள். அவரும் பாராட்டுக்குரியவர். நம்முடைய இந்த விருது வழங்கி இருக்கக்கூடிய நம்முடைய வினோஜ்குமார், வீக்கெண்ட் லீடர் என்று சொல்லக்கூடிய பத்திரிகையினுடைய எடிட்டராக இருக்கக்கூடிய நம்முடைய வினோஜ்குமாரும் பாராட்டக்கூடியவர். அதே போல் இன்னொரு விருதாளர் இருக்கிறார். அந்த விருதாளரும் அவர் சாதித்தது எல்லாம் நிறைய சொல்லி இருக்கிறார்கள். நானும் சொன்னேன். 55 வயது வரைக்கும் அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். 55 வயதிற்கு பிறகு அவர் தன்னுடைய தொழிலை புதிதாக துவங்கி இன்றைக்கு அவர் சார்ந்திருக்கிற அந்த தொழில், அந்த மெத்தை தயாரிக்கும் தொழிலிலே இன்றைக்கு 56% அதனுடைய அந்த சந்தையினுடைய மதிப்பை இன்றைக்கு அந்த நிறுவனம் பெற்று மிகச்சிறந்த ஒரு சாதனையாளராக அவர் இன்றைக்கு காட்சி தருகிறார். அவருக்கும் இந்த விருது வழங்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற சாதனையாளர்களுக்கெல்லாம் விருது வழங்குவதற்கு காரணம், நீங்கள் எந்த ஊரில் பிறக்கிறீர்கள் என்பது முக்கியம் அல்ல, எந்த பள்ளி கல்லூரியில் படிப்பது என்பது முக்கியம் அல்ல, எப்படிப்பட்ட குடும்ப சூழ்நிலையில் இருந்து நீங்கள் வருகிறீர்கள் என்பது முக்கியம் அல்ல. ஆனால் எந்த சூழ்நிலையில் பிறந்தாலும், எந்த ஊரில் பிறந்து எந்த பள்ளியில் எந்த கல்லூரியில் பயின்றாலும், நீங்கள் நினைத்தால், நீங்கள் முயற்சி செய்தால் வாழ்க்கையின் உச்சத்தை உங்களால் எட்ட முடியும் என்பதற்கு இவர்கள் எல்லாம் உதாரண புருஷர்களாக இருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு படம் பிடித்து காட்டுவதற்காகத்தான் இந்த விழாவினை நம்முடைய வினோஜும் மற்றவர்களும் இந்த கல்லூரியுடைய நிர்வாகமும் சேர்ந்து ஏற்பாடு செய்திருக்கிறது. இந்த கல்லூரியுடைய வரலாற்றை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இந்த கல்லூரியை துவங்க வேண்டும் என்று நினைத்தவர் திரு VL எத்திராஜ் முதலியார் என்ற கூடிய மிக பிரபலமான ஒரு வழக்கறிஞரால் உருவாக்கப்பட்ட கல்லூரியிலே வழக்கறிஞர் தொழிலை சார்ந்து இன்றைக்கு நீதிபதியாக இருக்கின்ற நான் வந்து உங்கள் முன்னால் பேசுவதிலே நான் உள்ளபடியே மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன். அவர் வழக்கறிஞராக இருந்து சம்பாதித்த சொத்துக்களை எல்லாம் அவர் குடும்பத்தாரிடம் விட்டுவிட்டு செல்லவில்லை. அவருடைய வீடு, அவருடைய அந்த மாளிகை போன்ற வீடுகளை எல்லாம் விற்று, அவருடைய சொத்தை எல்லாம் விற்று ஒரு கல்லூரி நிறுவ வேண்டும், அதுவும் பெண்களுக்கென்று பிரத்யேகமான கல்லூரி நிறுவ வேண்டும் என்று அந்த காலத்திலேயே அவர் முடிவு செய்து, ஒரு 75 ஆண்டுகளுக்கு முன்பு முடிவு செய்து இந்த கல்லூரியை உருவாக்கி தந்திருக்கிறார். இன்றைக்கு தமிழகத்தினுடைய தலைநகரான சென்னையிலே ஒரு மிகச்சிறந்த கல்லூரியாக, பெண்கள் கல்லூரியாக, எத்திராஜ் கல்லூரியிலே நான் படிக்கிறேன் என்று நீங்கள் சொன்னாலே, ஓ யூ ஆர் a student of எத்திராஜ் காலேஜ், ஓ குட் என்று உங்களை பார்த்து இன்றைக்கு சமூகம் பெருமைப்படுகிறது என்று சொன்னால், அப்படிப்பட்ட கல்லூரியை உருவாக்கி தந்த அதனுடைய அந்த ஸ்தாபகரான திரு VL எத்திராஜ் அவர்களை இன்றைக்கு நாம் நினைத்து பார்க்கிறோம். அவருடைய வழியிலே இந்த கல்லூரியை மிகச்சிறந்த கல்லூரியாக இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நான் உங்களுடைய தலைவர் திரு முரளிதரன் அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கும் போது சொன்னார், நிறைய வேலைகள் நடக்கின்றனவே, கட்டடங்கள் கட்டுகிறீர்களே என்று நான் கேட்ட பொழுது, ஆமாம், எங்களுடைய மாணவருடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகிறது, பல பிரிவுகளிலே நாங்கள் பாடங்களை துவக்கி இருக்கிறோம், ஆகவே எங்களுக்கு நிறைய இடம் தேவைப்படுகிறது, ஆகவே புதிதாக கட்டடங்களை கட்டுகிறோம் என்று சொல்லுகின்ற பொழுது, எவ்வளவு பேர் இந்த கல்லூரியிலே படிக்கிறார்கள் என்று கேட்டேன். 8000 மாணவர்கள் இந்த கல்லூரியிலே படிப்பதாக உங்களுடைய தலைவர் சொன்னார். ஒரு பெண்கள் கல்லூரியிலே, நகரத்தின் மைய பகுதியிலே இருக்கக்கூடிய கல்லூரியிலே 8000 பெண்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படுகிறது என்று சொன்னால், இவர்களும் ஒரு மிகச்சிறந்த சாதனையை செய்கிறார்கள். சொன்ன போனால் இந்த கல்லூரியுடைய தலைவருக்கும் இந்த கல்லூரியுடைய முதல்வருக்கும் கூட நீங்கள் விருதுகளை வழங்கலாம் அடுத்த முறை வழங்குகின்ற பொழுது என்கிற அளவிற்கு அவருடைய சாதனையும் இன்றைக்கு இருக்கிறது.
இப்படிப்பட்ட சாதனைகள் எல்லாம் அவர்கள் படைத்திருக்கிறார்கள். இதிலே நான் மாணவர்களாகிய உங்களுக்கு சொல்ல விரும்புவது என்னவென்று சொன்னால், ஒரு காலத்திலே பெண்கள் படிப்பது என்பது இல்லை. 100 ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் சமூகத்தை பின்னோக்கி பார்த்தீர்கள் என்று சொன்னால் பெண்கள் படிப்பறிவு பெற்றவர்கள் இல்லை. நான் சார்ந்திருக்கிற புதுக்கோட்டையிலே இருந்து வந்த முத்துலட்சுமி ரெட்டி தான் முதலிலே வந்த பெண் மருத்துவர். அந்த முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் தன்னுடைய பள்ளி படிப்பை முடித்துவிட்டு மன்னரால் துவங்கப்பட்ட புதுக்கோட்டை மன்னர் கல்லூரியிலே சேர்ந்து படிக்க வேண்டும் என்று சொல்லி விண்ணப்பம் போடுகிறார். அன்றைக்கு அந்த கல்லூரியிலே இருக்கக்கூடிய பிரின்சிபால் பெண்களுக்கு இந்த கல்லூரியில் இடமில்லை என்று அவர் கொடுத்த அந்த விண்ணப்பத்தை நிராகரிக்கிறார். உடனே அவர் மன்னரிடம் சென்று, அப்பொழுது மன்னராட்சி அங்கே நடந்தது, புதுக்கோட்டை மன்னரிடம் சென்று முத்துலட்சுமி ரெட்டி ஒரு கடிதம் எழுதி கொடுக்கிறார். அந்த கடிதத்தை படித்து பார்த்துவிட்டு அந்த மன்னர் சொல்கிறார், ஒரு பெண் படிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு வழி இல்லாமல் என்னுடைய மாகாணத்தே இருக்கக்கூடாது. இன்று முதல் புதுக்கோட்டையிலே இருக்கக்கூடிய மன்னர் கல்லூரி ஆடவர் கல்லூரி அல்ல, இருபாலருக்குமான கல்லூரி என்று சொல்லி அம்மையார் முத்துலட்சுமி ரெட்டியாரை அந்த கல்லூரியிலே சேர்ந்து படிக்க வைத்தார். அவர்தான் பின்னாளிலே நம்முடைய MMC என்று சொல்லக்கூடிய சென்னை மருத்துவக் கல்லூரியிலே சேர்ந்து படித்த முதல் மருத்துவர். ஆகவே இந்தியாவிலே இருந்து வந்த முதல் பெண் மருத்துவரை உருவாக்கும் போது அவர் எவ்வளவு வாழ்க்கையிலே சிரமப்பட்டு அந்த பொறுப்புக்கு வந்தார் என்பதை உணர்ந்து கொள்வதற்காக நான் சொல்கிறேன். இன்றைக்கு நிலைமை அப்படி இல்லை. இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் கல்லூரிகள் இருக்கின்றன, எங்கு பார்த்தாலும் பெண்களுக்கென்று பிரத்யேகமான கல்லூரிகள் இருக்கின்றன. நீங்கள் பெண்கள் எந்த அளவிற்கு படிக்கிறார்கள், பெண்கள் எந்த அளவிற்கு ஆணுக்கு நிகராக மாத்திரமல்ல ஆண்களையும் தாண்டி தங்கள் சமூகத்திலே சாதித்து காட்டுகிறார்கள் என்பதற்கு நிறைய உதாரணங்களை என்னால் சொல்ல முடியும். நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த காலத்திலே சரி, பெண்கள் இப்பொழுதுதான் முன்னேறுகிறார்களா, இப்பொழுதுதான் படிக்கிறார்களா? அந்த காலத்திலே தமிழ் சமூகத்திலே அப்படிப்பட்ட படிப்புகள் எல்லாம் இல்லையா? பெண்கள் யாரும் படிக்கவில்லையா என்று கேட்டால், தமிழ் படித்தவர்கள், தமிழ் துறையிலிருந்து வந்த மாணவர்கள் ஒருவேளை இங்கு யாராவது இருந்தால் நீங்கள் படித்திருப்பீர்கள். சங்க காலத்திலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பு 29 பெண்பால் புலவர்கள் மிகச்சிறந்த தமிழ் பாடல்களை, சங்க பாடல்களை தமிழ் இலக்கியத்திற்கு வழங்கி இருக்கிறார்கள். அதிலே ஒரு பெண் புலவர் பாடியிருக்கிறார். அவர் சொல்கிறார், ஈன்று புறந்தறுதல் எந்தலை கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே, வேல் வடித்து கொடுத்தல் கொல்லர்க்கு கடனே, நன்னடை நல்கல் வேந்தற்கு கடனே, ஒளிர்வார் அருஞ்சுமம் முறுக்கி கலிது எருந்து பெயர்தல் காளைக்கு கடனே என்று ஒரு பாடலை எழுதுகிறார். ஒரு குழந்தையை, ஒரு மகவை பெற்று வளர்த்து நல்ல பிள்ளையாக அதை தந்தையிடம் ஒப்படைக்க வேண்டியது தாயாகிய என்னுடைய கடமை. அந்த வளர்த்தெடுத்து கொடுத்த அந்த குழந்தையை ஒரு சான்றோனாக்குவது, அவனுக்கு படிப்பு சொல்லிக் கொடுத்து எல்லா கலைகளையும் சொல்லிக் கொடுத்து வாழ்க்கையிலே அவன் மிகச்சிறந்த மனிதனாக ஒரு சான்றோனாக உருவாக்கி காட்டுவது ஒரு தந்தையினுடைய கடமை. அதே போல் அங்கே நடைபெறுகின்ற போர்க்களத்திற்கான கருவிகளை செய்து கொடுக்க வேண்டிய கடமை கொல்லனுடைய கடமை. ஒரு நாட்டை நல்லபடியிலே ஆட்சி செலுத்த வேண்டியது அரசனுடைய, மன்னனுடைய கடமை. அப்படி இருக்கின்ற பொழுது எதிரி நாட்டிலிருந்து படையெடுப்பு வந்தால் எப்பொழுதெல்லாம் அழைக்கப்படுகின்றோமோ அப்பொழுதெல்லாம் நாட்டின் எல்லைக்கு சென்று போராடி அங்கே யானையினுடைய படையிலே இருக்கக்கூடிய யானையினுடைய தலையை கொய்து எறிந்து மன்னருக்கு வெற்றி தேடிக்கக்கூடியது ஒரு காளையினுடைய கடமை, அந்த நாட்டினுடைய இளைஞனின் கடமை என்று யாராருக்கு என்ன கடமை என்பதை மிக அழகாக புறநானூற்று பாடலிலே ஒரு புலவர் பாடியிருக்கிறார். அவர் வேறு யாரும் அல்ல, பொன்முடியார் என்ற பெண்பால் புலவர் என்பதை உங்களுக்கு சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ்நாட்டிலே பெண்கள் கல்வி பெற்றிருந்தார்கள். பெண்கள் எல்லாவற்றிலும் சிறந்து விளங்கினார்கள். எல்லா போர்க்கலைகளையும் கட்ட வீராங்கனைகளாக இருந்தவருடைய வரலாறெல்லாம் இருக்கின்றன. ஆனால் இடையிலே வேற்றுமொழிக்காரர்களுடைய ஆட்சி, வெள்ளைக்காரர்களுடைய ஆட்சியிலே பெண்களை அடிமைப்படுத்துவது, பெண்கள் படிக்க வேண்டாம் என்கின்ற நிலைமை இருந்தது. அந்த நிலைமைகளை எல்லாம் மாற்ற வேண்டும் என்று 100 ஆண்டுகளுக்கு முன்பு பாரதி பாடினான். ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்றெண்ணிருந்தவர் மாண்டு விட்டார், வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார் என்று 100 ஆண்டுகளுக்கு முன்பு பாரதி பாடினான். இன்றைக்கு அவனுடைய கனவு நனவாகி கொண்டிருக்கிறது. அதற்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். நாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய நீதித்துறையிலே
நாங்கள் சார்ந்திருக்க நீதித்துறையிலே நாங்கள் உயர்நீதிமன்றத்திலே இருக்கிறோம். எங்களுக்கு கீழ் மாவட்ட அளவிலே தாலுகா அளவிலே நீதிமன்றங்கள் இருக்கின்றன. தாலுகா அளவிலே இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள் தான் அடிப்படை நீதிமன்றங்கள். அந்த தாலுகா அளவிலே இருக்கக்கூடிய நீதிமன்றங்களிலே பணியாற்றுகிற நீதிபதிக்கு சிவில் ஜட்ஜ் என்று பெயர். அப்படிப்பட்ட நீதிபதிகளுக்கான தேர்வு நடைபெற்றது சென்ற மாதத்திலே. அதற்கான முடிவுகளும் இன்றைக்கு வெளியில் வந்திருக்கிறது. 240 பேரை தேர்வு செய்திருக்கிறோம். அந்த 240 பேர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அடுத்த மாதத்திலே அந்த பதவியை ஏற்கவிருக்கிறார்கள். ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பு மாணவர்களே, அந்த 240 பேரிலே ஆண்களும் இருக்கிறார்கள், பெண்களும் இருக்கிறார்கள். 98 பேர் அதிலே ஆண்கள், 142 பேர் பெண்கள். 240 98 தான் ஆண்கள், 142 பேர் பெண்கள் இன்றைக்கு நீதிபதிகளாக இருக்கிறார்கள். தமிழக அரசு 30% தான் பெண்களுக்கு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று நிர்ணயித்து வைத்திருக்கிறோம். 100க்கு 30 பேர் பெண்கள் வர வேண்டும் என்று. இன்றைக்கு அந்த எல்லைகளை எல்லாம், அந்த இலக்குகளை எல்லாம் கடந்து அவற்றையெல்லாம் தாண்டி சாதித்து காட்ட நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி பெண்கள் இன்றைக்கு எல்லா துறையிலும் முன்னேறி இருக்கிறார்கள். நீதித்துறையிலும் அவர்கள் வந்திருக்கிறார்கள். 98 ஆண்கள் தேர்வாகின்ற இடத்திலே 142 பெண்கள் தேர்வாகி இருக்கிறார்கள் என்று சொன்னால் பெண்கள் எந்த அளவிற்கு முன்னேறி இருக்கிறார்கள், படித்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கலை கல்லூரி. பல்வேறு பிரிவுகளிலே நீங்கள் படித்துக் கொண்டிருப்பீர்கள். நீங்கள் எந்த துறையை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுங்கள். ஆனால் நீங்கள் படித்த பிறகு நீங்கள் யூஜி என்று சொல்லக்கூடிய அந்த வகுப்பை முடித்ததற்கு பிறகு உங்களுக்கு பல வாய்ப்புகள் இருக்கின்றன. அதில் ஒரு வாய்ப்பாக நீதித்துறையும் சட்டத்துறையும் உங்களுக்கு இருக்கிறது. அதையும் நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம், அதிலும் நீங்கள் சாதிக்கலாம். இது போன்ற நீதிபதிகளாக வரலாம், சிறந்த வழக்கறிஞர்களாக வரலாம். எத்திராஜ்